வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் Mechies சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ்ல அது இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் Mechies சேனல் உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் IES TRB ப்ரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த டாபிக் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா ரிசோர்ஸை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி அதோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றது. அதான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா எல்லா பக்கமே இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல பிளானோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அப்போ வந்து அதோட கரண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கு, கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. ப்ரொடக்ஷன் ரேட், ஒரு ப்ராடக்ட் வந்து எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, என்னென்ன மாதிரி ரிசோர்ஸ் தேவைப்படுது, எவ்வளவு ஸ்டாக் தேவைப்படுது, இது எல்லாமே இது வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஸோ என்ன மாதிரி ரிசோர்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சில ப்ராடக்ட் வந்து செமி குட்டா வச்சிருப்போம், இல்லை வந்து ஃபுல் ஃபினிஷ் ப்ராடக்டா வச்சிருப்போம். ஸோ என்ன மாதிரி ஸ்டேஜ்ல என்ன மாதிரி இன்வென்ட்ரி கீப் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எலிமெண்ட், காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன். எந்த இதில் வந்து காஸ்ட் அதிகமாகுது, ஸோ எப்படிலாம் வந்து டைமை ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ தட் காஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து நம்மளால குறைக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு டைம்லைன் கொடுத்துருப்போம், அந்த டைம்லைன்ல மீட் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியோட பிராண்ட் நேமே டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களால எஃபெக்டிவாக வந்துட்டு இந்த ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கிளியராக ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வன்ஸ் என்ன மாதிரி சீக்வன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கோன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோலில் 3 phases நடக்கும். ஒன்று வந்து பிளானிங் ஸ்பேசஸ், ரெண்டாவது வந்து ஆக்ஷன், மூணாவது வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியர் பிளானிங். ஸோ ப்ரியர் பிளானிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபோர்காஸ்டிங், ஆர்டர் ரைட்டிங், ப்ராடக்ட் டிசைன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்காஸ்டிங் என்ன பண்ணுவாங்க, இது யார் பண்ணுவாங்க யூஸ்வலாக ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் சேல்ஸ் டீம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டிமாண்ட் பாஸ்ட்ல வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ வந்து டிமாண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணுறது எல்லாமே சேல்ஸ் டீம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சேல்ஸ் டீம் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு இவ்வளோ பம்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் வரும்போது என்ன பண்ணால் ஆர்டர் என்ட்ரி டீம் போகும். ஸோ ஆர்டர் என்ட்ரி டீமில் போயிட்டு ஆர்டர் என்ட்ரி டீம், அப்ளிகேஷன் டீம், இந்த மாதிரி யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் இருக்கும். அப்ளிகேஷன் டீம் வந்து அது எல்லாமே கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த சைசிங் எல்லாம் பண்ணுவாங்க. எந்த மாதிரி பம்ப் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ பவரில் வேணும் அந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் என்ட்ரி டீம் போகும். ஸோ ஆர்டர் என்ட்ரி டீமில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டர் வந்து அந்த கம்பெனியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டிசைன் டீம் போகும். ஸ்டாண்டர்ட் கேட்லாக் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கக்கூடிய பில் ஆஃப் மெட்டீரியல் டேட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா டிசைன் டீம்ல தான் கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தான் வந்து ப்ரியர் பிளானிங் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்ஜினியரிங் இன்வால்வ். ஸோ ஒன்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவ் பிளானிங் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பில் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே இன்ஜினியரிங் கொடுத்துருவாங்க, என்ன டிசைன் பண்ணணும் எல்லாமே கிளியராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஆர்டர் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எந்த டீம் ரிலேட் பண்ணுவாங்கன்னா, சோர்சிங் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, பிளானிங், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி 3 டீம் வந்து கோஆர்டினேஷனாக இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பிளானிங் அண்ட் ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்னா, ஒரு காம்பனண்ட் எடுத்துட்டோம்னா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ரவுட்டிங் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறது எல்லாமே சோர்சிங் பார்த்துக்குவாங்க. ஸோ மெட்டீரியல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டூல் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ வந்து இந்த ஷெடியூல் வந்து வருதா இல்லையாங்கிறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இந்த பிளானிங், சோர்சிங் இந்த மாதிரி டீம் தான் யூஸ்வலாக கேரி பண்ணுவாங்க. ஸோ பம்ப் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் வந்து சேல்ஸ் வந்து ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் டீம் வந்து ஆர்டர் வந்து என்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போயிட்டு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் பிளானிங்ல வந்து சோர்சிங், பிளானிங், மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் ஆகி பிளான் பண்ணுறாங்க. மெட்டீரியல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணிருக்குமா அது வந்து எப்போ வருதுன்னு சொல்லி செக் பண்ணணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டூல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோடிங் பண்ணுறது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்ஸ் காம்பனண்ட் எல்லாமே உள்ள வந்ததுக்கப்புறம் அசம்பிள் பண்ணணும். ரைட்டாக அந்த பம்ப் எல்லாமே வெளியே ஒரு இடத்துல இம்பலர் இடத்துல இருக்கும், ஷாஃப்ட் வேறு இடத்துல இருக்கும், எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிளி நடக்கும். அப்போ அசம்பிளி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிளானிங்கை பொறுத்த வரைக்கும், ஆக்டிவ் பிளானிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆக்ஷன் ஸ்பேஸுங்கிறது என்ன பண்ணுன்னா, ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே உள்ள வந்ததுக்கப்புறம் அசம்பிளி ஏரியாவுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்துட்டு சென்ட் பண்ணுறது தான் வந்து டிஸ்பேச்சிங். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம டேட் வந்து ஒரு டைம் வச்சிருப்போம், அந்த பம்ப் வந்து கஸ்டமர் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிருக்கோம்னா, ஸோ அதோடைய கரண்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டிங் அதோட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். இன்கேஸ் வந்து அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஷெடியூலில் போகல அப்படின்னா அதை வந்து மெட்டீரியல் வந்து சீக்கிரமாக புல் பண்ணுறது, ரீபிளானிங் பண்ணுறது, இது எல்லாமே தான்
கரெக்ஷன் ஃபேஸ்ல நடக்கும். இதான் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கான ஒரு சீக்வன்ஸ் ஸ்டெப்ஸ். இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி தான் டிபிக்கலா நடக்கும். ஐ மீன் எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலிங்ல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கம்பெனிக்காரங்க வந்து பம்ப் வந்து இங்க இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப எந்த கம்பெனிக்கு வந்து பம்ப் வந்து சீக்கிரமா சப்ளை பண்ணணுமோ அந்த கம்பெனியோட இது வந்து ஃபர்ஸ்டா வந்துட்டு நீங்க அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்றது, ஷெடியூலிங் பண்றது இதுதான் வந்து அதிகமாக வந்து யூஸ்வலா எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்ட்ல வரும். ஸோ அதில் ஷெடியூலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் ஆர் சீக்வன்சிங் சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன மாதிரி டெக்னிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஷார்ட்டஸ்ட் பாசிங் டைம், லாங்கஸ்ட் பாசிங் டைம், ஏர்லியஸ்ட் டியூ டேட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சீக்வன்சிங் கான்செப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் கம்பேரிஷன் எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா ஆவரேஜ் ஃப்ளோ டைம் கம்மியாக இருக்கு, எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா டயர்ட்னஸ் கம்மியாக இருக்கு, எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மேக்கர்ஸ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.